வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஜகவுடைய தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் இருக்கார்ல, 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்காரு, கோயம்புத்தூர் வந்திருக்காரு. நேற்று கோவையில் மையக்குழு கூட்டம் நடந்துச்சு. கோயம்புத்தூரில் நடந்த பாஜக நிர்வாகிகள் மீட்டிங்கில், அந்த மீட்டிங் நடக்கும்போது அண்ணாமலை உள்ள என்ட்ரி ஆகுறாரு. அண்ணாமலை என்ட்ரி ஆனோன்னே அந்த அரங்கமே, அந்த அட்மாஸ்பியரே அப்படியே மாறுது. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊர் மோடி பொங்கல் அப்படிங்கிற பொங்கல் செலிப்ரேஷன்லையும் நிதின் நபீன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான பேரூர் பட்டீஸ்வரர் கோவில்லையும் சுவாமி வழிபாடு செஞ்சுருக்காரு. நிதின் நபீன் அவர்களோட அண்ணாமலை கூடவே இருந்திருக்காரு. நம்ம ஊர் மோடி பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், பட்டீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யும் போதும் அண்ணாமலை உடன் இருந்தார் அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் மோடி பொங்கல் தான் இப்போ பெரிய பேசுபொருள். புகைப்படம் வைரலாக ஷேர் ஆகிருக்கு. இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புகைப்படத்தை ஜூம் பண்ணி பாருங்களேன், ஒரு பாஜக தலைவர்களுடைய காலையாவது காலணி போடப்பட்டிருக்கா, செருப்பு யாராவது ஒருத்தங்களுடைய காலில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். யாருடைய காலையும் இல்லை. இதுதான் பொங்கலுக்கு பாஜக தலைவர்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், மரியாதை. இப்படி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் செலிப்ரேஷனில் கலந்துக்கிருக்காங்க. காலனி ஷூ போட்டுட்டு பொங்கல் பானை பக்கத்தில் நிற்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி சரியா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிர்வாகிகள் இந்த 2 புகைப்படங்களையும் கம்பேர் பண்ணுறாங்க. பாஜக தலைவர்கள் நிதின் நபீன் அவர்கள் தமிழ்நாடு கிடையாது, அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தலைவர் தமிழகத்தில் பொங்கல் செலிப்ரேஷனில் பங்கேற்கிறாரு. அவருடைய காலையும் காலனி இல்லை. ஏதோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தமிழகத்துடைய பண்பாடு, பொங்கல் கலாச்சாரத்தை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. தமிழகத்தை காத்தவங்க நாங்கள், தமிழ் மொழியை காத்தவங்க நாங்கள் அப்படின்னு விளம்பரம் பண்ணிக்கக்கூடிய திமுக தலைவர்கள் பொங்கல் பானை பக்கத்தில் காலணி அணிந்து கொண்டு நிற்பது எதற்காக, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்க, இது திமுக பாஜக இடையே பெரிய ஒரு ஃபைட்டை உருவாக்கியிருக்கு. இது ஒன்று. 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? 2வது டாபிக்கு ராவண மவண்டா அப்படின்னு ஒரு பாட்டு சமீபத்தில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போதில்ல, அதில் ஒரு பாட்டு, ராவண மவண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுங்க, பில்டப் சாங் போல. ராவணனுக்கு எதுக்காக இப்படி தமிழகத்தில் ஒரு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாத புதிராக இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, சீதையுடைய சம்மதம் இல்லாமல் தொடக்கூட இல்லை ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. சீதையுடைய அனுமதி பெற்ற ராவணன் சீதையை கடத்தினா இல்லை, சீதையை அவன் தொடாமல் இருந்ததுக்கான காரணம் இன்னொன்று என்னன்னா, அவனுக்கு கிடைச்ச சாபம் அப்படி. ஒரு முறை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரம்பை அப்படிங்கிற அப்சரா அப்படிங்கிற பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த பெண்ணை தொட முயற்சி பண்ணுறான். அப்போது ரம்பையுடைய கணவன் நலகுபேரன் அப்படிங்கிறவர் சாபம் வழங்குறாரு. எந்த பெண்ணையும் விருப்பம் இல்லாமல் நீ தொட்ட அப்படின்னா உன்னுடைய தலை 1000 துண்டுகளாக வெடித்து சிதறும் அப்படின்னு சொல்லி நலகுபேரன் அப்படிங்கிறவர் சாபம் கொடுக்குறாரு. அந்த சாபத்தில் பயந்து தான் ராவணன் என்ன பண்ணுறான்னா, சீதையை தொடக்கூட இல்லை. இதுதான் காரணம். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் ராவணன் சீதையை தொடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா டைப் பண்ணாலே தெளிவாக போட்டுருது. கூகுளில் இதை டைப் பண்ணி பார்த்ததுக்கு அவங்க எப்படி பதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். முடிவை மட்டும் வாசிக்கிறேன். ஆகவே ராவணன் சீதையை தொடாதது அவனது ஒழுக்கத்தாலோ அல்லது மரியாதையாலோ அல்ல, நலகுபேரனின் சாபம். அதனால தொட பயந்தான். ஆனால் சீதையை அவன் வற்புறுத்தினா, தொடலை ஆனால் வற்புறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. இதுதான் ராவணனுடைய லட்சணம். ஆனால் இங்கே ராவணை மவண்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, எதுக்காக ராவணனுக்கு சிலர் முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.